Hi all, it's me Divyavani. இந்த வீடியோல Subway ரெஸ்டாரண்ட் ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். In case நீங்க Subwayல சாப்பிட்டது இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. So that Subwayல என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் and எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொல்றேன். Subway ரெஸ்டாரண்ட் ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் ஃபாஸ்ட் ஃபுட் தான். 1965 அப்போ யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நம்ம ஊரில் சப்வே கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ரெஸ்டாரண்ட் கம்பேரிங் டு கேஎஃப்சி பர்கர் கிங் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸில். என்ன கேட்டால் சப்வே தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மல்டிநேஷ்னல் ஃபாஸ்ட் ஃபுட். அது ஏன்னு இந்த வீடியோவில் தெரியும். பேசிக்கலி சப்வேல சாலட்ஸ், சாண்ட்விச், ராப்ஸ், அப்புறம் சிப்ஸ், குக்கீஸ் அண்ட் பீவரேஜஸ் இதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக வெஜ் அண்ட் நான்வெஜ்ல நம்ம கண்ணு முன்னாடியே செப்பரேட்டாக குவாலிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சப்வேல மேஜர் அட்வான்டேஜ் இங்கே மற்ற ஃபாஸ்ட் ஃபுட் கம்பேர் பண்ணுறப்போ லெஸ் ஃபேட் அண்ட் ஹெல்தி ஃபுட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் பேக்டு பேட்டியாக தான் இருக்கும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், நீங்களே உங்கள் ஃபுட் ரெசிபீஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. லைக் என்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அண்ட் எந்த சாஸ் வேணும்னு. ஃபர்ஸ்ட் சப்வேல ஃபுட் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெனுவில் உங்களுக்கு என்ன சாண்ட்விச் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். நான் வெஜ் சாப்பிட போகிறேன். எனக்கு ஃபேவரட் ஆலு பேட்டி, பன்னீர் டிக்கா, வெஜ் ஷாமி அண்ட் மெக்சிகன் பேட்டி எக்ஸெட்ரா. இன்றைக்கி நான் மெக்சிகன் பேட்டி சாப்பிடலான்னு டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பிரெட். இந்த லிஸ்ட்டில் பிரெட்ஸில் எது உங்கள் டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராக ரோஸ்டட் கார்லிக் சொல்லுவேன். இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா மல்டிக்ரெயின் ஓட்ஸ்லாம் இருக்குது. இந்த பிரெட்ஸில் இவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பிரெட்டோட சைஸ் 15 சென்டிமீட்டர் அண்ட் 30 சென்டிமீட்டர் இருக்குது. யூஸ்வலாக 15 சென்டிமீட்டர் பிரெட்டே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். எக்ஸாம்பிள், இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணணுமா ஆர் சீஸ் ஸ்லைஸ் இல்லை மொசரெல்லா சீஸ் கூட டோஸ்ட் பண்ணணுமா இல்லை பிளெயினாக வேணுமான்னு உங்கள் சாய்ஸ் தான். நான் டோஸ்ட் பிரெட் வித் 1 ஸ்லைஸ் சீஸ் சொல்லியிருக்கேன். இதை 10 செகண்ட்ஸ் டோஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து நான் சூஸ் பண்ண மெக்சிகன் பேட்டி பேக் பண்ணி போட்டாங்க. இந்த பாக்ஸஸில் எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் உள்ள என்ன ஸ்டஃப் வேணுமோ அது எல்லாமே வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனுவில் இருந்த மாதிரி வெஜ் ஷாமி, ஆலு பேட்டி, இந்த பன்னீர் டிக்கா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அடுத்த லைனில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட சொல்லுவேன் எக்ஸப்ட் டொமேட்டோ. அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் அண்ட் பிக்கிள் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். ஸோ உங்கள் சாய்ஸ் தான் எந்த வெஜிடபிள் எவ்வளோ வேணும்னு. சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸில் லீட்யூஸ், டொமேட்டோ, குக்கும்பர், பிக்கிள், கேப்சிகம், ஆலிவ்ஸ், ஆனியன்ஸ் அண்ட் ஜலப்பினோ இருக்குது. நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா போட சொன்ன மாதிரி ஆலிவ்ஸும் பிக்கிளும் என்னோட ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அந்த பிக்கிள் வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் அண்ட் ஆலிவ்ஸ் வந்து அந்த மயோவோட சேர்றப்போ ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் ஜலப்பினோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு நல்ல காரமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட் வெஜிடபிள். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சாஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சாண்ட்விச்சோட டேஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற சாஸில் தான் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி. என்னோட ஃபேவரட் சவுத் வெஸ்ட். இது கொஞ்சம் புளிப்பு காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி அண்ட் நார்மல் மயோ சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. ஈவன் தந்தூரி மயோ, பிபிக்யூலாம் கூட நல்லாயிருக்கும். பட் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இன்னும் இதில் மின்ட் மயோ, ஸ்வீட் ஆனியன்லாம் நிறையா இருக்குது. பார்த்து நல்ல காம்பினேஷனாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற சாஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது க்ளீனாக wrap பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி wrap பண்ணுறப்பவே நம்ம சூஸ் பண்ண ஸ்டஃப் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்குமே. இந்த வெஜ் மட்டும் கிடையாது, நான்வெஜ்லையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்களே உங்களோட ஓன் இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை சொல்லலாம். இந்த சாண்ட்விச்சோட காஸ்ட் 175 ருபீஸ் ஆச்சு. அது கூட எங்கள் அம்மாக்கும் சேர்த்து ஒரு 7up லார்ஜும் வாங்கினேன் நான். ஸோ டோட்டலாக 245 ருபீஸ் ஆச்சு. ஆஹா, சாண்ட்விச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு சின்ன டிப் தரேன். இன்கேஸ் நீங்கள் சாண்ட்விச்சை ரொம்ப நல்லா ரஸ்டி சாப்பிடணும் அப்படின்னா கேர்ள்ஸ் லிப்ஸ்டிக்கை வைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பாய்ஸ்
மீசையில் மைய ஓட்டுனால தொடச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு இந்த சாண்ட்விச். ஏன்னா நம்ம உள்ளே வந்து நம்மளோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்தது. அது கூட வந்து அந்த சவுத் வெஸ்ட்டோட அந்த மயனீஸ் அண்ட் அந்த ஆலிவ்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, அது கூட வந்து அந்த ஆனியன்ஸோட கிறிஸ்பி அண்ட் அது கூட வந்து அந்த பிக்கிளோட புளிப்புன்னு சொல்லி எல்லாமே கலந்தடிச்சு ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இது என்னோட ஃபேவரட் ஆஃப் சாய்ஸு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்வேல வந்து சாண்ட்விச்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மெக்சிகன் பேட்டி பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். இதில் வந்து இந்த ராஜ்மா, இந்த கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறது தான் அந்த மெக்சிகன் பேட்டி. அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட அண்ட் ரொம்பவே யம்மியாகவும் இருந்தது. ஸ்விக்கிலேயும் வந்து சப்வே இருக்கும். இதுலேயுமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எனக்கு கேட்டால் இன்னும் ஸ்விக்கியில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. அதில் வந்து நான் இப்போ ஒரு பிரெட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் சாய்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் சாய்ஸ் ஆஃப் பிரெட், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆட்-ஆன்ஸும் இருக்குது, பீவரேஜஸும் இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாஸுமே என்னென்னன்றதை லிஸ்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றது வந்து ஆப்ஷன்ஸோடு செலக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். அண்ட் என்ன நம்ம வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்றதையும் பர்டிகுலராக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட்-ஆன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாஸும் நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேப்லேயும் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி வேணும், எது கம்மி வேணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு க்யூட்டாக பேக் பண்ணி டெலிவரும் பண்ணிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் சப்வேல சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி சப்வே லவர்ஸ் உங்களோட ஃபேவரட்டான சாண்ட்விச் எது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.